உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் பள்ளிகளில் நடந்த சாதிய மோதல்களை தடுப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவானது சில பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரைகள் ஏற்புடையது அல்ல என்று தனது அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சுப்பிரமணியன். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அளித்த பரிந்துரைகள் என்னென்ன? தற்போது இது சம்பந்தமாக நீதிபதி சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. பள்ளிகளில் சாதிய மோதல்களை தவிர்க்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என தமிழக அரசால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு கொடுத்த பரிந்துரைகள் என்னை பொறுத்தவரை ஏற்புடையது அல்ல. சாதி பாகுபாடு எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும். இந்த அறிக்கைக்கு பிறகே நான் தற்போது பொட்டு வைத்து வருகிறேன் என குறிப்பிட்டு இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அவர் எப்போது இதை தெரிவித்திருக்கிறார் என்றால், மதுரை, திருச்சி, விருதுநகர் போன்ற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வர்கள் நியமனம் கோரி ஒரு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணை முடிந்து அந்த வழக்கில் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும். அந்த நடவடிக்கையை நீதிமன்றம் முழுமையாக கவனிக்கும் என அது கல்வி சம்பந்தமான அந்த கல்லூரிகள் சம்பந்தமான அந்த வழக்கு வரும் பொழுது, சாதாரணமாக அந்த வழக்கு முடிந்து பேசிக் கொண்டிருக்கும் போது நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். பள்ளிகளில் சாதிய மோதல்களை தவிர்க்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கொடுத்த பரிந்துரைகள் ஏற்புடையது அல்ல. என்னை பொறுத்தவரை ஏற்புடையது அல்ல. அது சாதி பாகுபாடு எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை அதிகரிக்க வேண்டும் என்று அவரது கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுபோக இந்த அறிக்கைக்கு பிறகே நான் தற்போது பொட்டு கூட வைத்து படிக்க வருகிறேன் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.